வள்ளலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 கண்களுக்கு பெயர் ஊனக்கண்கள். அடுத்து உள்ளுக்குள்ள என்ன கண்கள் தெரியுமா இருக்கு? மனக்கண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மனக்கண்ணா என்ன? ஒரு விஷயத்த கண்ண மூடி நினைச்சோன்னே விஷுவலா ஓடுது இல்லையா? அந்த விஷுவலே அப்படியே ஓடுது இல்லையா? உன்னை நினைச்சோன்னே விஷுவலா ஓடுது இல்லையா? அதற்கு பெயர்தான் மனக்கண். சோ கண்களால் பார்ப்பது இரண்டும் ஊனக்கண்கள். கண்ணை மூடி நான் உள்ள இருந்து பாக்குறேன்னு வைங்க, அதற்கு பெயர் மனக்கண். அவ்வளவுதான். சரி, 2 தான் இருக்கா? அப்புறம் இன்னொரு கண் இருக்கு. அது என்ன கண் தெரியுமா? இந்த ஊனக்கண்ணு மனக்கண்ணு எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லா கண்ணும் எல்லாத்துக்கும் இருக்கு. திறந்தமா? அதான் கேள்வி. அடுத்த கண் என்னன்னா நெற்றிக்கண். அது என்னப்பா நெற்றிக்கண்? படியாத படிப்பை சொல்லித் தருகிறோம் மம்மீன் அப்படின்னு கூப்பிடுறாருல வள்ளலாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலே இந்த படிப்பு கிடையாதுரா, வாடா சொல்லி தரேன்னு கூப்பிடுறாருல, அந்த படிப்பு தான் இங்க இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற படிப்பு தான். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு. யார் வச்ச விளக்கு? அவன் வச்ச விளக்கு. நித்தமும் எரியுதடி வாழை பெண்ணேங்கிறார். அருட்பெருஞ்சோதி என்பது வேறு, அதே கண்களாக இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு சட்டில்டான பாடிஸ்ல அந்த தன்மை இருக்குங்க. அற்புதமா விவரிக்கிறார் வள்ளலார், அற்புதமா விவரிக்கிறார். அதே சரி, வள்ளலார் ஒருத்தர் சொன்னாருன்னா பரவாயில்ல, திருமூலர் அதே தானே சொல்றாரு. அவர் சொல்றாரு, நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம்ன்றார். எப்படி? நெற்றிக்கு நேரே புருவத்துக்கு இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம்ன்றார். பற்றுக்கு பற்றாய் பரமன் அமர்ந்த இடம்ன்றார். அது என்னங்க பற்றுக்கு பற்றாய் பரமன் அமர்ந்த இடம்னா என்ன? பற்றுக்கு பற்றா உங்களை தேடி வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த ஆளு. எந்திரிச்சு போவே மாட்டான். டே என்னைய பாரு, டே என்னைய பாரு, டே திரும்பி என்னைய பாரு, டே திரும்பி என்னைய பாரு, என்னாலதான் நீ இயங்குற, என்னாலதான் நீ பாக்குற, என்னாலதான் நீ பேசுற, என்னாலதான் எல்லாமே நடக்குது, என்ன திரும்பி பாரு, என்ன திரும்பி பாரு, என்ன திரும்பி பாரு, கத்திக்கிட்டே இருக்குது உள்ள இருந்தது. நீ திரும்பி பாக்குறதே இல்லாத. ஏன் அதை பார்க்கணும்? நீ அதை பாக்குறதுக்கு மட்டும்தான் பிறந்திருக்கீங்க, புரிஞ்சுக்குங்க. அப்ப பொண்டாட்டி, புள்ள, வீடு, வாசல், சொத்து பத்து, வசதி, சரி எல்லாம் சம்பாரிச்சிங்க. இல்ல சம்பாதிக்காதவங்க சம்பாரிச்ச மட்டும் கேட்டுப்பாங்க. சம்பாரிச்சவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. பணம் வைத்திருப்பவர்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்களா என்று நீங்கள் தயவு செய்து விசாரித்து பார்க்க வேண்டும்.